ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இன்று இலங்கை சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாள். ஈஸ்டர் கொடூரத்தின் சூத்திரதாரிகள் சத்தம் இல்லாமல் நிச்சயமாக உள்ளுக்குள்ளே அலறிய ஒரு நாள். மேலும் சிலருடைய தூக்கம் நிரந்தரமாக பறிபோன நாள் என்றும் சொல்லலாம். ஏகப்பட்ட புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனையை விதித்து 3 அடங்கிய கொழும்பு விசேட மேல் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூஜித ஜெயசுந்தர இலங்கையினுடைய 34வது போலீஸ் மா அதிபர். சாரா ஜஸ்மினின் DNA விவகாரத்தில் சுரேஷ் சலையுடன் சம்பந்தப்பட்டவரும் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டவருமான CD விக்ரமரத்ன 35வது போலீஸ் மா அதிபர். வெலிகம W15 ஹோட்டலில் 2023ஆம் ஆண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் இலங்கை பாராளுமன்றத்தால் சரித்திரத்தில் முதல் தடவையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அகற்றப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் 36வது போலீஸ் மா அதிபர். 34, 35, 36வது போலீஸ் மா அதிபர்களை பாருங்கள். இப்படிப்பட்ட போலீஸ் மா அதிபர்களின் கீழ் எம் நாடு இருந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். பூஜித ஜெயசுந்தர வெறும் போலீஸ் மா அதிபர், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வெறும் பாதுகாப்பு செயலாளர். இவர்களுக்கு இந்த தண்டனை என்றால் அப்போது ஜனாதிபதியாக இருந்து கடமை தவறிய சிறிசேனவுக்கு வழங்க வேண்டிய தண்டனை என்ன என்பதுதான் இன்றைக்கு $1,000,000 கேள்வி, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. கடமையை தவறியவர்களுக்கெல்லாம் அந்நியன் இந்தியன் படங்களில் வருவது போல மரண தண்டனை என்றால் ஈஸ்டர் சூத்திரத்தினுடைய மகா மூளைகளுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று மக்கள் கேட்கிறார்கள். அவர்களை கருட புராணத்தின்படி தண்டிப்பதா என்றும் தெரியவில்லை. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் பிரதமராகவும் இருந்த ஆட்சியில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சில மாதங்களுக்கு முன்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஏறி சிறிசேனவை போட்டு நாராக கிழித்திருந்தார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தபோது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன, பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர, அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன, தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சிசிர மெண்டிஸ் ஆகியோர் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாததால் கட்டிய நட்டையீடு மட்டும் 311 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 31 கோடி ரூபாய்களை விட அதிகம் என்று சொல்லலாம். இதில் பூஜித ஜெயசுந்தர கட்டியது 75 மில்லியன் ரூபாய்கள், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கட்டியது 50 மில்லியன் ரூபாய்கள். அதிக நட்டையீடு கட்டி சாதனை படைத்த செம்மல் வாழை இலையில் சோறு சாப்பிட்டு போல் பாயிண்ட் பேனாவால் கையொப்பமிட்ட எளிமையின் சிகரமாக தன்னை காட்டிக்கொண்ட பெரும் தலைவர் மைத்ரிபால சிறிசேன. அன்னார் கட்டிய நட்டையீடு மட்டும் 10 கோடி ரூபாய்கள். மைத்ரிபால சிறிசேனவுக்கு தான் அவருடைய தம்பியும் ரோல்ஸ் ரோய்ஸ் கார் வாங்கும் அளவுக்கு பண வசதி படைத்தவருமான டட்லி சிறிசேன சரி இருக்கிறார் என்று வைப்போமே. மற்றவர்கள் எல்லாமே அரச ஊழியர்கள். அவர்களுக்கு இப்படி கோடிக்கணக்கில் பணம் கட்ட எங்கிருந்து வந்தது பணம்? அவர்கள் தங்களுடைய சொந்த நிதியில் தான் செலுத்தினார்களா? அனைவருமே சொல்லி வைத்தது போல இத்தனை பெரும் தொகையை கட்டியது எப்படி? மைத்ரிபால சிறிசேன கூட ஒரு டின்னை ஏந்தி கொண்டு தான் யாசகம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் கூட அப்போது கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கேள்விகளுக்கு யாருக்கும் விடை இல்லை. சரி, இந்த பட்டியலில் எங்கே ரணில் விக்ரமசிங்கவை காணவில்லை? அவர் பிரதமராக இருந்தார்தானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட போது ரணில் ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதி என்பவர் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதர் போன்ற ஸ்தானத்தில் இருப்பதாகவே இலங்கை அரசியல் சாசனம் சொல்லுகிறது. பதவியில் உள்ள ஜனாதிபதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இதனால் ரணில் தப்பினார். ஈஸ்டர் விவகாரம் தொடர்பாக ரணில் மீது புதிதாக ஏதாவது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை, தேடி பார்ப்போம். ஆனால் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய நீதிமன்ற கதையை பார்க்கும்போது சிறிசேனதான் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை முடிவுகளையும் எடுத்திருப்பதையும், ரணில் மீது அப்போது சிறிசேனவுக்கு இருந்த பகை காரணமாக அவர் ஓரம் கட்டப்பட்டிருந்தவையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிடம் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் இனிமேல் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர கலந்து கொள்ளக்கூடாது என்று மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் போட்டுடைத்திருந்தார் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ.
இவர்களுடன் தனக்கு வேலை செய்ய முடியாது என்று சிறிசேன தன்னிடம் சொன்னதாகவும், இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாது என்று சொல்லுமாறு சிறிசேன கட்டளையிட்டதாகவும் ஹேமசிறி பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றாக பணி செய்வது சிரமமாக இருந்ததால் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தான் 2 தடவை முயன்றதாகவும், இது தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முறைப்பட்டதாகவும், ரணில் விக்ரமசிங்க அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தன்னை கேட்டுக்கொண்டதாகவும் மற்றொரு குண்டை தூக்கி போட்டிருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஒரு ஜனாதிபதியாக இந்த பயங்கரத்தை தடுத்து நிறுத்த சிறிசேன எதையுமே செய்யவில்லை என்றும் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ஊடக மைக்குகளுக்கு முன்னால் ஹேமசிறி பெர்னாண்டோ என்ன சொன்னார்? பயங்கரவாதிகள் தாக்குவார்கள் என்று தெரியும், ஆனால் இப்படி தாக்குவார்கள் என்று சத்தியமாக தெரியவில்லை என்று சொல்லி உளறி கொட்டியிருந்தார். தன்னுடைய அன்றைய வாக்குமூலத்தின் போது முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி நிலந்த ஜெயவர்தன பற்றியும் அதிரடி வாக்குமூலம் வழங்கியிருந்தார். மேலும் 2019 ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் நடைபெறப் போவதாக ஏப்ரல் 4 அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு வந்ததாக சொல்லப்படும் குண்டுவெடிப்பு தொடர்பான புலனாய்வு தகவல்கள் தனக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும், வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றே தனக்கு கிடைத்ததாகவும், இது உறுதியான தகவலா என்று நிலந்த ஜெயவர்தனவை கேட்டபோது இது தொடர்பாக இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றே பதில் சொன்னதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஹேமசிறி பெர்னாண்டோ. இங்கே ஹேமசிறி பெர்னாண்டோ சொல்வது, இப்படி ஒரு தாக்குதல் நடக்கப் போவதாக இந்தியா வழங்கிய புலனாய்வு தகவல்களைத்தான். இந்தியாதான் சஹ்ரான் கும்பல் தாக்குதல் நடக்க நாள் குறித்திருப்பதாக முதலாக இலங்கைக்கு எச்சரிக்கை செய்திருந்தது. ஆனால் அதை வைத்து எந்த விதமான காத்திரமான நடவடிக்கையும் எடுக்க அரசு தவறிவிட்டது என்று சொல்லியிருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஏப்ரல் 9 பாதுகாப்பு கவுன்சில் கூடியதாகவும், முன்னிலை அதிகாரிகள் புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் சஹ்ரான் கும்பல் ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கிடைத்ததாக கூறப்படும் தகவல்களை அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஏப்ரல் 12 இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தந்ததாகவும், அவர்களுடன் கூட இது பற்றி எதையுமே நிலந்த ஜெயவர்தன விவாதிக்கவில்லை என்றும் சொல்கிறார் ஹேமசிறி. இதே காலப்பகுதியில் பாலமுனையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வெடிக்க வைத்து நடந்த ஒரு குண்டுவெடிப்பு ஒத்திகை பற்றிய எந்த விவரமும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லியிருப்பார். மேலும் ஏப்ரல் 17 திடீரென்று மைத்ரிபால சிறிசேன தனது குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சிங்கப்பூருக்கு சென்றதாகவும், ஆனால் சிறிசேன பின்னாளில் தான் மருத்துவமனையில் இருப்பதாக கமிஷன்களில் சாட்சியம் அளித்திருந்ததாகவும் சொன்ன ஹேமசிறி பெர்னாண்டோ அடுத்ததாக சொன்ன விடயம்தான் எல்லாவற்றையும் விட வினோதமான ஒன்று. பொதுவாக ஜனாதிபதி ஒருவர் வெளிநாடு செல்லும் போது அவர் வகிக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கு பதிலாக கடமை செய்ய ஒருவரை நியமித்து விட்டு செல்வார். பொதுவாக அமைச்சர்களும் கூட அப்படித்தான். ஆனால் சிறிசேனவோ அன்று வரலாற்றில் முதல் முறையாக அந்த நடைமுறை மாற்றியதாகவும், அவருக்கு பதிலாக கடமையாற்ற யாரையும் நியமிக்காமலேயே சிங்கப்பூர் சென்றதாகவும், இதனால் தனக்கு கட்டளையிட யாரும் இருக்கவில்லை என்றும், தான் யார் கட்டளைக்கு இயங்க வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போனதாகவும் குற்ற பார்சல் ஒன்றையே சிறிசேன மீது வீசி எறிந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. தகவல்கள் தெரிந்திருந்தும் தமக்கு அறிவிக்காத நிலந்த ஜெயவர்தனவுக்கும் கடமையை செய்யாத சிறிசேனவுக்கும் இடையில் தந்தை மகன் உறவை விட நெருங்கிய உறவு இருந்ததாகவும், சிறிசேன இந்த தாக்குதல் பற்றி மிக நன்றாகவே அறிந்திருந்ததாகவும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் ஆணித்தரமாக எடுத்துரைத்திருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஏப்ரல் 20 தனக்கு போன் செய்து மெத்தடிஸ்ட் ஆலயம் எங்கே இருக்கிறது என்று நிலந்த ஜெயவர்தன கேட்டதாகவும், இதற்கு அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குண்டு தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று புலனாய்வு தகவல் வந்துள்ளதாகவும் தெரிவித்த ஹேமசிறி பெர்னாண்டோ, முறையான பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் நாட்டில் இல்லாதபடியால் பாதுகாப்பு செயலாளரான தனக்கு அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் சொல்லியிருந்தார். மேலும் ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பு நடந்த தினத்தில் ரணில் விக்ரமசிங்க நடத்திய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சிங்கப்பூரில் இருந்து தொலைபேசி அழைப்பெடுத்து சிறிசேன கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் தான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் கடுப்பான சிறிசேன தொலைபேசி அழைப்பை துண்டித்ததாகவும் அதிர்ச்சியான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார். சிறிசேன தொலைபேசி அழைப்பை துண்டித்த சிறிது நேரத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பை ஏற்படுத்தி ரணிலின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சிறிசேன தனக்கும் கட்டளையிட்டிருப்பதாகவும், நீங்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சிறிசேன சொல்ல சொன்னதாகவும்
உறைய வைக்கும் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். சிறிசேன பற்றியும் நிலந்த ஜெயவர்தன பற்றியும் இத்தனை நீண்ட வாக்குமூலத்தை வழங்கியும் பாதுகாப்பு செயலாளரால் தப்ப முடியவில்லை. குண்டுகள் வெடித்துக் கொண்டிருந்த போது ஏன் உடனே நாட்டுக்கு வரவில்லை என்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சிறிசேனவிடம் கேட்கப்பட்ட போது அவர் சிங்கப்பூரில் இருந்து வரும் விமானங்களில் ஆசனம் இருக்கவில்லை என்று புழுகியதும் பின்னாளில் அம்பலமாகியிருந்தது. அப்போது சிங்கப்பூரில் இருந்து இலங்கை வந்த அத்தனை விமானங்களிலும் தாராளமாக ஆசனங்கள் இருந்தது கூட நிரூபணமாகி இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஜனாதிபதி சிறிசேன தான் கடமை தவறியோர் வரிசையில் முன்வரிசையில் நிற்பதாகவே தெரிகிறது. ஜனாதிபதி சிறிசேன உட்பட ஏனையோருக்கு எதிராக வழக்குகள் நடந்து வருகின்றன. இதையெல்லாம் அவதானிக்கும் போது இந்த குரூரமானது ஒரு பெரும் வலையமைப்பாக நடந்தேறியதா என்று சந்தேகமும் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வழங்கப்பட்டுள்ளது புலனாகிறது. ஒரு தரப்புக்கு குண்டு வைக்கும் அஜெண்டா, மற்றொரு தரப்புக்கு சாட்சிகளை அழிக்கும் அஜெண்டா, இன்னொரு தரப்புக்கு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளும் அஜெண்டா என்று பலர் இந்த கொடூரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா? இதில் சோகம் என்னவென்றால், நாட்டுக்கு வந்த சிறிசேன தான் எதற்கும் பொறுப்பேற்க முடியாது என்றும் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவும் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் தான் முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்றும் வாய்க்கூசாமல் கூறியதுதான். சிறிசேன அப்படி சத்தம் போட்டவுடன் பூஜித ஜெயசுந்தர உடனே பதவி விலகினார். CD விக்ரமரத்ன பதில் போலீஸ் மா அதிபராக்கப்பட்டார். உண்மையில் இந்த வழக்கு ஒரு முடிந்து போன வழக்கு. ஆம், இந்த பொறுப்பு தவறல் வழக்கில் இருந்து பூஜித ஜெயசுந்தரவும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது இன்றைய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் அன்று இந்த வழக்கை மீள எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. இதோ பிரீத்தி பத்மன் சூரசேன பிரதம நீதியரசராக இருக்கும் போது 3 அடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றம் வழக்கையும் விசாரித்து தீர்ப்பையும் சொல்லிவிட்டது. நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கும் தீர்மானத்துக்கு எதிராக கருத்து சொல்லும் ஒரு சாரார் பிரீத்தி பத்மன் சூரசேன டிசம்பரில் ஓய்வு பெற்றதும் இந்த திருத்தத்தை கொண்டு வரலாமே என்று புலம்புவதன் ஆதார காரணமே பயம்தான். ஆம், பிரீத்தி பத்மன் சூரசேன என்றால் அவர்கள் அலறுகிறார்கள். உண்மையில் இது ஒரு அதிரடி தீர்ப்பு. இது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியாக அமைந்திருக்கக்கூடும். கடமை தவறியவர்களுக்கே மரண தண்டனை என்பது லேசுப்பட்ட தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பு சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றுதான். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது வெறும் வீதியை பெருக்கி கூட்டுவது மட்டுமல்ல, சகல அசுத்தங்களையும் சுத்தம் செய்வதுதான் என்பது அந்த செய்தி. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றில் சொல்லியிருப்பார், சட்டத்தை மதிக்க வேண்டும், சட்டத்துக்கு அஞ்ச வேண்டும். ஆனால் எமது நாட்டில் அதிகாரமும் பணமும் இருந்தால் சட்டத்துக்கு அடிபணிய தேவையில்லை என்ற ஒரு தவறான அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வேரூன்றிவிட்டது. சமூகம் இவரை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சட்டத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துவதே எமது தலையாய கடமையாகும். எவராக இருந்தாலும் சட்டத்தை மீறி ஒரு குற்றத்தை செய்தால் என்றாவது ஒரு நாள் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நாடு நிரூபிக்க வேண்டும். நமது நாடு இவ்வளவு தூரம் சீரழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம், தங்களால் வேண்டிய அளவு ஊழல் செய்ய முடியும், குற்றங்கள் செய்ய முடியும், எவ்வித தண்டனையும் தங்களை அண்டாது என்று ஒரு தரப்பினர் நினைத்ததே என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அந்த பொறுப்பற்ற கலாச்சாரம் தான் எமது நாட்டை இந்த அழிவுக்கு இட்டு சென்றது. எனவே இன்று பணியில் இருப்பவர்கள் முதல் அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் வரை நாம் அனைவரும் உணர வேண்டியது ஒன்றுதான், தவறு செய்தால் தண்டனை நிச்சயம். இதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.